Global Education. Global Education. Hi friends, தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. Global Education. வீடியோவில் நம்ம MBBS கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட சப்ஜெக்டை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் இயரில் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா அரியர் வரக்கூடாது. அரியர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்குமே வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த அரியரை வந்து கிளியர் பண்ணிடணும். பட் MBBS பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் அரியர் வராமல் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். இது மட்டும் தான் நமக்கு அதர் இன்ஜினியரிங்கில் இருந்தும் MBBSக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அதர் கோர்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அரியர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை தாண்டி போய் செகண்ட் இயர்லையோ தேர்ட் இயரில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கிளியர் பண்ணி எடுத்துடலாம். பட் MBBS பொறுத்தவரையில் ஃபஸ்ட் இயரில் அரியர் வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா MBBS பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து இந்த பேக்லாக் ஆகாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 years நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ MBBS ஃபஸ்ட் இயர் வந்து 1 வருஷம் தான், செகண்ட் இயர் அப்படிங்கிறது 1.5 years இருக்கும். இந்த செகண்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருஷம். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எப்படி தியரின்னு வந்து கிளாஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு கிளாஸ் நடந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் செகண்ட் இயரில் நீங்கள் கொஞ்சமாக இந்த OPDன்னு சொல்லுவோம், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போய் கொஞ்சம் உங்களோட சீனியர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் கூட மிங்கிள் ஆகிறது, நர்சஸ் கூட மிங்கிள் ஆகிறது, எப்படி வார்டில் ஒர்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்
இயர்லலாம் என்ன செய்வீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் வந்து லேர்ன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஃபோர்த் இயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1 இயர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் 4.5 இயர்ஸ் வந்து நமக்கு அகடமிக் இயர். இதுக்கு கூடால லாஸ்ட்டு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நமக்கு வந்து ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பியூராக இந்த 1 இயரில் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. மேபி கம்யூனிட்டி போஸ்டிங்கும் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போஸ்டிங்கும் இருக்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் பேஷண்ட் கூட மிங்கிள் ஆகி அவங்கள வந்து உங்களோட நீங்கள் படித்த படிப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வருஷம் தான் வந்து இன்டர்ன்ஷிப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்குள்ள அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலமாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டுக்கோ இல்லைனா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்கோ நீங்கள் வந்து வர முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து நீட் கிளியர் பண்ணணும். நீட் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை நீங்கள் அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியும். இதே எம்பிபிஎஸ்ஸை நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 13,600 ரூபாய் அந்த ரேஞ்சில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா ஒரு வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து வெறும் அகடமிக் ஃபீஸ் மட்டும்தான். அதர் ஃபீஸஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் எடுத்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்க இல்லைனா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து செலவழிக்க வேண்டியது வரும், எல்லா ஃபீஸையும் சேர்த்து. ப்ரைவேட்டில் இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் 80 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அளவு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் சீட்டில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் வந்து ரொம்பவே போட்டி போடுறாங்க. ரொம்ப ஒரு காம்படிஷனாக இருக்கிறதுக்குள்ள காரணம் இதுதான். கம்மியான அமௌண்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா இந்த எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. பிஜி கோர்சஸ் பண்ணலாம், பிஜிலே வந்து டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் வந்து எம்பிபிஎஸ். படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்லேயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் சேலரி அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் சேலரியே வந்து ஒரு 45,000 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சேலரிங்கிறது நிர்ணயிக்கப்படும். கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்கு என்ன சேலரி வச்சுருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓன் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைன்னா கிளினிக் ரன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கூட உங்களோட கேரியரை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் எம்பிபிஎஸ். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. குளோபல் ஹாய் எஜுகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரைவேட் காலேஜ் பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. குளோபல் எஜுகேஷன். குளோபல் எஜுகேஷன்.